குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு அதையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். சாம்பார் தூளில் மஞ்சள் தூள் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்ப்போம். இதில் 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்க்கணும். அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம். ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு உங்களுக்குலாம் ஏற்ற போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டெய்லியும் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். அரிசி போட்டாச்சு, போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து உப்பு தெரியும். ஏன்னா கல் உப்பு வந்து கொஞ்சம் கரையிறது கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால் கொதிச்சதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மனம் சூப்பராக இருக்குது. அந்த சீரகம்லாம் போட்டு தாளித்தோம் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள். நல்ல உதிரியாக நல்லா சூப்பராக சோறும் வெந்திருக்கு. பச்சைப்பயிறு இருக்கிற அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. சோறு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பயிரும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அருமையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது கூட நமக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. அப்படியே கொடுத்து விட்டு இது கூட ஊறுகாய் மட்டும் எதுனா ஒரு ஊறுகாய் மட்டும் கொடுத்தோம். மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், ஏதோ ஒரு ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாய் கொடுத்து விட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக சாப்பிடலாம். ஆறி போனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கூடவே 1 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுட்டு கூடவே 2 தக்காளி நல்லா சின்னதாக வெட்டியிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் போல் வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இந்த 3ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாசுமதி, சீரக சம்பா, இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸை வடிச்சிட்டோமே எப்படி இந்த நம்ம தக்காளி பிரியாணி செய்கிறது, தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. தனியாக செஞ்சு கூட நம்ம ஒன்றா கிளறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் ரைஸ் செஞ்சு நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. மதியம் லஞ்சுக்கு, டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அப்புறம் தனியாக தங்கியிருக்கீங்க, தனியாக என்னடா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே போல் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை முதல்ல வறுத்துடலாம்.
கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு. லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே மல்லி சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துட்டு இதே வறுத்துருவோம். 1 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் 2 தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வரமிளகாய் ஒரு 7லேருந்து 8 போல். நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன். அதனால் அந்த மிளகாய் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா தேங்காயில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும். அதனால் இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கணும். இது போல் நல்ல தேங்காய் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். சூப்பரான ஒரு வாங்கிபாத் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நம்ம கத்திரிக்காய் வறுவல், இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உடனே பவுடர் அரைச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து இது போல் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நான் நல்லா வதக்கினேன். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3/4 பக்குவத்துக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாங்கிபாத் மசாலாவை இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்க்கல. அந்த பவுட்ரு மட்டுமே நமக்கு போதும். வதக்குனதுக்கு இந்த மசாலா போட்டு பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். இந்த மசாலா கூட இந்த கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சமாக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை ரொம்ப குழைய விடக்கூடாது. குழைய விடாமல் நம்ம இது போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா நல்லா குழையாமல் முழுசாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த புளி வாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறுவோம். அடுப்பை வந்து நீங்கள் எப்பயுமே சாதம் கிளறப்போ சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாங்கிபாத் ரெடி ஆயிடுச்சு. அதாவது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதில் ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த மணம் வரணும். எல்லாமே 2 சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஒரு வெங்காயம், அவ்வளோதான். வெங்காயம் எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல கலர் மாறணும், லைட்டாக மாறி வரணும். அதே சமயம் கருக விட்டக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்றது சேர்க்கலாம். நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வதக்கி விட்டுக்கணும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்
போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக இப்படி எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கரையிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அது கூட உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா காரம் வந்து உங்கள் விருப்பம்தான். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். லைட்டாக புழிஞ்சுக்கோங்க லெமன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதில் தான் தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு. கொதிக்கட்டும், அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி. நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறது இல்லைன்னா சீரக சம்பா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும், ஏன்னா தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்சு போயிடும். அதனால தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அரிசி போட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லா குழையாமல் அரிசி ஒன்று அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்படியே சும்மா சூடோடையே போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கலந்துகிட்டே இருந்தோன்னா என்ன ஆகுனா ரைஸ் வந்து 1-2 உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே வச்சிடணும். அவ்வளோதான். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சூப்பர் ரைஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட முட்டை இல்லைன்னா தயிர் பச்சடி, இது 2ல் ஏதாவது ஒன்று போதும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரைஸ். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அரிசி ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் ஒரு பக்கம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நான் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோ. நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துலேயே நல்லா தக்காளி வந்து வதங்கிருச்சு. அவ்வளோதான். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு உப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும். தக்காளி சாதம் தானே இப்படி தானே செய்யணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பருப்பும் அரிசியும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுருந்தோம். நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. உதிரியாக இந்த மாதிரி வேக வச்சு இதை தொக்கில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலையை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக கிளறியாச்சு. தக்காளி சாதம்
நிறைய வெரைட்டியில் நிறைய விதமாக நம்ம வந்து செய்யலாம். அதில் இது ஒரு விதமான தக்காளி சாதம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பருப்போட டேஸ்ட் தக்காளியோட சேர்றப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஒரு முட்டை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வச்சு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.